அன்புள்ள விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன விதமான நட்பலன்களை செய்ய போகிறது என்பதை பார்த்து விடலாம். இதுவரைக்கும் குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தார். 8ஆம் இடத்தில் எல்லோரும் பொல்லாதவன். எட்ல சார் மறைஞ்சிட்டார் சார், குரு மறைஞ்சிட்டார் சார், நான் எங்க சார் பொருளாதாரத்துக்கு போவேன்? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்தது. இருந்ததா இல்லையா? தொழில போராட்டம், கல்வியில போராட்டம், திருமண தடை, எல்லாத்தையும் கை வச்சுதா. ஒரு பூமி கூட வாங்க முடியல சார், ஒரு சென்ட் கூட வாங்க முடியல சார். சார் ஒரு வாங்கின சார், அது அட்வான்ஸ் கொடுத்தேன் சார், போன வருஷம் கொடுத்தது சார், ஒரு வருஷம் போராடணும் சார், ஒன்னும் மாற்றம் இல்ல சார். நடந்ததா? நடக்கும். என்ன நடந்திருக்கும்? ஏன்னா குரு பகவான் அஷ்டமத்தில் பயணிக்கிறார். அந்த குரு இப்பொழுது கடகத்தில் உச்சம் பெற்று 9ஆம் இடமாக ராஜகுருவாக உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் தடைகளையே பார்த்துட்டு வந்த நாம இனி நன்மைகள் காலத்தை அனுபவிக்கலாமா? விருச்சிகம் தான் சார் இருக்கிறதுலயே யோகமான ராசி. செவ்வாய்க்கு உற்ற நண்பன் குரு பகவான். அதனால விருச்சிக ராசி நலம் பெறும். வீடு, மனை, வாகனம், வண்டி, இது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததா? தொழில முன்னேற்றம் இல்லையா? தொழில புடிச்சு வச்சிருந்தோமா? திருமணத்தடை சார், என் பையனுக்கு கல்யாணம் வைக்க முடியல சார், பொண்ணு கல்யாணம் வைக்க முடியல சார், நல்லா வரன் அமைய மாட்டேங்குது சார். அப்படியே வரன் அமைஞ்சாலும் அவங்க வந்து வேண்டாங்கிறாங்க சார். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த குரு பகவான் தள்ளிட்டு வந்துட்டார் 8ஆம் இடத்துல இருந்து. இப்போ 9ஆம் இடத்துல சுபஸ்தானத்தில் பயணிக்கிறார். இதுவரை தந்தையாருக்கு மருத்துவ செலவு செஞ்ச சார், ஒன்னும் நல்லா இல்லை சார், என்ன பண்றேன்னே தெரியல சார், மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி இப்படியே உழைச்ச காசு பூரா வீணா போச்சு சார். ரைட், அப்பா மருத்துவ சிகிச்சையில தேறி வந்துருவாரு, அறுவை சிகிச்சையில மாற்றம் வந்துடும், தாயாரின் உடல்நிலையும் மாற்றம் வந்துடும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருந்தது இல்லையா பூர்வீகத்துல, அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும். குலதெய்வ வழிபாட கொஞ்சம் நல்லா பண்ணிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு குரு சிறப்பா கொடுப்பார். இந்த குரு பகவான் உச்ச வீட்டில் இருக்கிறார் கடகத்தில், செவ்வாய் குற்ற நண்பன் இல்லையா? அப்போ விருச்சிக ராசி மண்டலம் தெளிவாக வேலை செய்யும். தைரியமா நம்பி விட வாங்கலாம் சார், கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. தொழில் பண்ணலாம், தொழில் முன்னேற்றம் பண்ணலாம். ஒரு கடை வச்சுக்கிறேன் சார், இன்னொரு கடை வைக்கலாமா? கண்டிப்பா மாற்றம் பண்ணி கொடுக்கும். வேற தொழில் சார், நான் ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், இந்த பிசினஸ் அடிஷனலா பண்ணலாமா? பண்ணுங்க, வெற்றி வாய்ப்பு வரும். இதுல எந்த மாற்றம் இல்லை. குரு உங்களுக்கு சுபத்தன்மை வாய்ந்தவரா வாரார். இது எல்லாம் கரெக்ட் தான். உங்க சுய ஜாதகத்தையும் பரிசோதனை செய்யணும். அப்பதான் அந்த குரு உங்களுக்கு முழு சுபரா மாறுவார். ஏன்னா இந்த குரு சுபக்கோள். உங்க ஜாதகத்தில் குரு என்ன பண்ணிட்டு இருக்கார்? யோக பலங்களை கொடுக்கிறாரா, இல்லது மறைவு ஸ்தானத்தில் இருந்து விடுகிறாரா, இல்ல நம்மளுக்கு சனி திசை நடக்குதா, புதன் திசை நடக்குதா, கேது திசை நடக்குதா, ராகு திசை நடக்குதா, அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. அதுபடி உங்களுக்கு சுபத்தன்மை வாய்ந்தது. உங்களுக்கு இந்த திதி, யோகம், கர்ணம் இது எல்லாம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அது உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சுட்டீங்கன்னா இந்த குரு பலன் உங்களுக்கு யோகாதிபதியா மாறுவார். இந்த குருவுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி, முல்லைப்பூ, மஞ்சள் வஸ்திரம் இதையெல்லாம் நீங்க போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா குரு உங்க வாழ்க்கைய செம்மப்படுத்துவார். பொருளாதார உயரம் சாமி, நகைகளும் வாங்கலாம், நகைகள் வாங்கலுக்கு உகந்த நேரம். ஆனா இந்த வருடம் நகை விலை ஏறும். ஏற்கனவே பொது பலன்களை பார்த்திருக்கோமா? இருந்தாலும் வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உருவாகும். பூமி வாங்கலாம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வாங்கலாம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இதுல தீரும். நன்மை வைக்கக்கூடிய காலமா இருக்கு. குருவை வணங்கி வந்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். குரு நாளில், குரு ஓரையில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பியுங்கள். கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலம் வந்து விட்டது. உங்கள் பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து விட்டார். கவலையெல்லாம் பறந்துவிடும். உங்க தாத்தா செஞ்ச புண்ணியம், நீங்க செஞ்ச புண்ணியம், உங்க அப்பா செஞ்ச புண்ணியம் எல்லாம் இனிமேல் தான் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை சரி செய்து கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. அடிக்கடி குலதெய்வத்தை வணங்குங்க. ஏன்னா அங்கதான் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க. அந்த முன்னோர்கள்னாலதான் நம்ம பாக்கியம் வரும். அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது. உயர்கல்வி கிடைக்கும், கல்யாண வாழ்க்கை வரும், வராதவங்களுக்கு வரும், தடைப்பட்ட கல்யாணம் வரும், நடக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அல்ல குறையாதது ஒரு அசுர பலம். இது எல்லாம் உங்களுக்கு பலமா கிடைக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஒரு இடம் வைக்கல சார், ரொம்ப நாளா கிடக்கு சார், 10 வருஷமும் போராடிட்டு இருக்கோம், விற்க முடியல, கண்டிப்பா வித்தலாம் சார், கண்டிப்பா மாற்றம் வரும். பொருளாதார தேக்க நிலை மாறும். இதுவரைக்கும் 8ல இருந்ததா? அடிபட்டு வந்தீங்களா? நம்ம என்ன சொல்றாங்க ஜோதிட பழமொழி? ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அப்ப ஓடி போனா வீட்டை விட்டு ஓடி போறதா? வெளியில போய் தன்னுடைய வேலைக்கு தேடி தன்னுடைய குடும்பத்துக்காக பொருளாதாரத்துக்காக உயர்த்தணுங்கிறதா ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அப்ப 9ல் குரு வந்தா வெளியில ஓடி போய் நாடு காடு எல்லா தேசம் எல்லாம் சுத்தி நமக்கு தேவையானதை நம்ம தேடிக்குவோம். நம்ம வருங்காலத்துக்கு தேவையானதையும் தேடி வச்சுக்குவோம்.
இதுதான் 9 ஓடி போனவனுக்கு குரு. அதனால கவலையே படாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறார். அதனுடன் குருவருளையும் ராஜயோக குருவரையும் நீங்கள் வணங்கி வரும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது குளறுபடிகள் கோளாறுகள் இருந்தும் இந்த திதி யோக கர்மத்தை பத்தி பேசின மாதிரி எனக்கு நன்மையே நடக்கல சாமி, எனக்கு 2 வருஷமா குருதசை பார்த்து குரு கோச்சார பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்றவங்க உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை எளிமையா மாத்திக்கிறதுக்கு தீர்வு பண்ணிக்கலாம். சிம்பிள். வெறும் பரிகார கோயில் ஸ்தலங்கள் மட்டும்தான். அந்த கோயில் ஸ்தலங்களில் நீங்கள் போய் வணங்கிவிட்டு வரும்போது உங்களுடைய முடக்கு தோஷம், திதிசூன்யம், அவயோகி, கர்ணாதிபதி, வைநாசிக அதிபதி இவங்கெல்லாம் யாரு, இவங்க உங்க ஜாதகத்துல என்ன பண்றாங்க நீங்க தெரிஞ்சுட்டு அதன்படி உங்கள் விதியை திதி வழியாக மாற்றிக்கொள்ளலாம். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபிக்ஷமான பலனை வழங்குகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை பயக்கிற ஆண்டாக அமைகிறது. வாழ்க வளமுடன். நன்றி.